ஹலோ சொந்தங்களே, எங்கள் ஊர் ஸ்டைலில் முருங்கலை ரசம். எங்கள் ஊரில் முருங்கலை ரசம்னு இது அப்போ விற்கிற குழம்பு. இப்போ தானே புதுசு புதுசாக குழம்பு வைக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னாடி வச்ச குழம்பு இப்போ நான் வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சாப்பாடு நிறைய சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா. இதுக்கு பேர் முருங்கலை ரசம்னு சொல்லுவாங்க. நான் எப்படி வைக்கிறேங்கிறது சொல்லுங்கள். அப்போ வந்துட்டு அம்மாலாம் என்ன பண்ண தாளிப்பு கொடுக்க மாட்டாங்க. வெங்காயத்தை மட்டும் நசுக்கி போட்டு தாளிப்பாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் 2 போட்டுக்கிட்டுங்க. வெங்காயம் போட்டுங்க. வெந்தயம் பொரிஞ்சது வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. நல்லா வணக்கி வச்சுட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. தனி மிளகாத்தூள் போட்டுங்க. காஃபி குடித்தேன்னா அது ஏப்பம் வருது, அதான் ஏப்பம் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு தக்காளி எடுத்து கொட்டிக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. நான் கத்திரிக்காய் 2 வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த கத்திரிக்காயை எடுத்து அதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா கடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கீரை மட்டும்தானே போடுறோம். அதனால் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு காய் கூட ஒரு காய் போட்டுருந்தோம்னு அந்த கீரைக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி செம்மையாக இருக்கும். சோறு எவ்வளோ வேணும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், கத்திரிக்காய் போட்டுக்கிட்டேன். கத்திரிக்காய் போட்டு கிளறி விட்டுங்க. குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கொட்டிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுங்க. அந்த கீரை முருங்கைக்கீரை உருவி வணக்கிற தனியாக கொஞ்சம் வச்சுக்கிட்டா, குழம்புக்கு தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் தான் முருங்கை ரசம். கீரையை போட்டு வணக்கிங்க. வணக்கி விட்டு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து கொஞ்சம் கொட்டிக்கிங்க. இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். கெட்டியாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டு வராது. சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. அப்போல்லாம் அம்மா வச்சாங்கன்னா வெறும் வெங்காயத்தை மட்டும் நசுக்கி போட்டு அதுக்கு வெம்பலை ரசம்னு சொல்லுவாங்க. 4 கூட மணக்கும் அந்த குழம்பு மட்டும், வெம்பலை ரசம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்போ சாப்பிட்டது இதெல்லாம். இப்போல்லாம் இது யாருமே வைக்கிறதில்ல, யாரும் கண்டுக்கிறதில்ல. எனக்கு என்னமோ சாப்பிட்ணுன்னு ஞாபகம் வந்துச்சா, சரி நம்மளும் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால நான் வச்சு தாளிச்சிட்டேன். புளி தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வணக்கிட்டு புளி தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு இந்த குழம்ப நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் தான் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவை